ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு குழம்பு எப்படி செய்யலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாங்க போவோம். நண்டு குழம்புக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அது வதக்குறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலையில் போடுறதுக்காக கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சோண்டு ஜீரகமும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலையில் அரைக்கிறதுக்கு. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி, வத்தல் மிளகா தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு, தேவைன்னா ஒரு அரை ஸ்பூனு கூட போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே இதில் போட தேவையில்லை. நம்ம உரித்து வச்சுருக்க இந்த பூண்டையும் சின்ன உள்ளியையும் இதுக்கு கூடவே போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மசாலையை அரைச்சிட்டு வரலாம். வாங்க நம்ம இப்போ அரைச்சிட்டு வருவோம். நம்ம இப்போ மசாலாவை இந்த பருவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த நண்டை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்காக க்ளீன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த நண்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம உடைக்கணும். ஏன்னா உடைச்சதுக்கப்புறம் இதை கழுவ முடியாது. அதுக்காக நண்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நண்டை உடைப்போம். இதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அடர்ந்து வந்துடும். அப்புறமா இதை எப்படி எடுத்துக்கலாம். இந்த தேவையில்லாத இந்த இதெல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம். இதையும் இப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. தண்ணியில் இப்படி ஒரு அலசிக்கிட்டு இந்த காலை இப்படி உடச்சிக்கிட்டு இதையும் இப்படி ரெண்டாக உடச்சிக்கலாம். இவ்வளோதான் நண்பர்களே. இப்படி நாம் எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்பர்களே, இப்போ இந்த நண்டை நம்ம அடர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பு வைக்கலாம். அதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காஞ்சதுமே இதில் கடுகு போடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. நம்ம இந்த உள்ளியை இதில் போட்டு வதக்கிக்கலாம். உள்ளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போடலாம். இது பொன்னிறம் ஆகும் வரை நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க நண்பர்களே, இப்படி வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகும் அதுக்கு கூடவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழம் நல்லா நசுங்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நசுங்கிற வரைக்கும் நாம் இப்போ வெயிட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த பருவத்தில் அடர்த்தி வச்சுருக்க நண்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இந்த உள்ளியும் தக்காளியும் இந்த நண்டும் நல்லா இப்படி மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போது இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சமாக தான் ஊற்றணும். கொஞ்சம் அதிகமானாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி தேவையான தண்ணியை ஊற்றி அந்த மசாலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பருவத்தில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நண்டு குழம்புல தண்ணி
இந்த ஊறும். அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், இது நண்டுங்கிறதுனால இதில் உப்பு இருக்குமான்னு. இருக்காது. நீங்கள் தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி அப்புறமா இதை கொதிக்க விடலாம். வெயிட் பண்ணுவோம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். நண்பர்களே பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்குது குழம்பு. சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொதித்து காயணும். இதில் மேலே அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்ப்போம். நண்பர்களே பாருங்கள், இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு வாசனை, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, அந்த ரெட் கலரு அழகாக தெரியுது. இந்த மாதிரி ஆயாச்சுனாலே நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இதை இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நாம் சூப்பரான நண்டு குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மனம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. வாவான்னு கூப்பிட்டுச்சு மனம். இந்த நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பொதுவாக குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் இதை கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது வயிறுக்கடி குழந்த அழும். அதுக்கு நம்ம வசம்பு இருக்குல்ல, அதை நல்லா சுட்டு உரைச்சி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வயிறுக்கடி தீந்துடும். இதை நம்ம குழந்த பிறந்தவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.